ஹலோ ஆல், என்னோடய ஃபர்ஸ்ட் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா புதுசாக ஓடிஜி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி வந்துச்சுன்ற ரிசல்ட்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் பிஸ்கெட் பண்ணுறேன். பட்டர் பிஸ்கெட் வந்து அதுக்கு வந்து பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு 1/2 கப் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் பவுடர்ட் சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் விஸ்க் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கப் ஆட்டாவும் சேர்த்துக்கிட்டேன். மைதா மாவோ எந்த மாவு உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஓடிஜியில் கொடுத்த ட்ரே. அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு தட்டி இந்த ட்ரேயில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண பிஸ்கெட்டை வந்து ஓடிஜியில் வச்சு டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ மீன்வைல் இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு குக்கீஸும் நம்ம ட்ரை பண்ணிடலாம், சாக்கோ சிப் குக்கீஸும் அப்படின்னு அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி அது ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கீஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பட்டரையும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால், வெனிலா எசன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மறுபடியும் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். வெட் இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சு அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு கார்ன் ஸ்டார்ச்சும் பேக்கிங் சோடா, அப்புறம் அதுக்கேற்ற ஆட்டா, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் குக்கீஸ் பார்த்திங்கன்னா வெந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்கவே எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். அதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 18 பிஸ்கெட்ஸ் வந்துச்சு. சின்ன சின்னதாக பண்ணதுனால சூடாக மூடிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா காத்தார விட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அகெயின் இப்போது சாக்கோ சிப் குக்கிக்குள்ளே போகலாம். என்கிட்ட கொஞ்சம் டார்க் சாக்லேட் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 குக்கீஸ் செய்கிறதுக்கான அளவில் நான் நிறைய குக்கீஸ் வச்சதுனால ரொம்ப தின்னாக வந்துருச்சு. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். இதில் 2 குக்கீஸ் செஞ்சுருந்தா நல்லா கூவியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது அகெயின் பிஸ்கெட் மாதிரி தான் வந்துச்சு எனக்கு. பார்த்திங்களா? ஸோ இதுதான் என்னோடய பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட்டர் குக்கீஸ் ரொம்ப நல்லா வந்துச்சு. சாக்கோ சிப் வந்து கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகிடுச்சு. ஸோ ஐ லேர்ன்ட் இட் நவ்.